ஹலோ, இந்த ஊரில் என்னை சரியாக கொடுமைப்படுத்துகிறாங்கப்பா. எந்த நேரம் அடிக்கிறது, உதைக்கிறாங்க, துப்புறாங்க, முகத்தில் துப்புறாங்க. தலையில் போட்டு அடிக்கிற முடியில் பிடிச்சி இழுத்து கொண்டு வருவாங்கப்பா. சட்டையில் பிடிச்சி ஒரு இழுத்து கொண்டு வருகிறது. கத்திரிக்கோலை கொண்டு வந்து கத்திரிக்கோலை கொண்டு வந்து கண்ணில் வச்சு கண்ணை குத்தி கடுப்பணுன்றதுன்னு கத்தியை கொண்டு வந்து நெஞ்சில் வச்சு நெஞ்சை கிழிச்சு சவமாத்த அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. வகுத்தில் கொண்டு கத்தியை வைக்கிறாங்க குத்துவனுன்ட்டு. உன்னையும் நான் அடித்து மூத்தில் உடைச்சி ரோட்டில் தூக்கி கொண்டு வருவேன்ட்டு சொல்கிறாங்க. என் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. நான் இங்கே இருந்தேன்ட்டு நான் சவமாத்தான் வருவேன். நீ எப்படியாவது நாட்டுக்கு எடுத்துருங்க. இங்கே இருக்கையில் அது எனக்கு அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. அவ்வளோ அடிக்கிறாங்க. இந்த நேரம் அடிக்கிறாங்க. இந்த பொடியன் கையெல்லாம் கடிச்சு கையெல்லாம் காயம். இந்த புள்ளியல் மூத்திரெல்லாம் துப்புதுகள். நான் இவ்வளோ சீக்கிரம் என்னை எடுக்கலுமா? அவ்வளோ சீக்கிரம் ஆடுங்க. உயிருக்கு என்ன உத்தரவாதம் இல்லை. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பொம்பளை அப்படி கொடுமைப்படுத்துது என்னையை போட்டு. சாப்பாடு இல்லை, நித்திரை இல்லை, அது இல்லை, போட்டு அடிக்கிறதும் கண்ணை குத்துன்றாங்க. அடிச்சு ரோட்டில் தூக்கி அறிவேன்னு சொல்லுது. இது போல் எனக்கு இல்லாத நீ எப்படியாவது என்னை எடுங்க. நான் உயிரோடு வரமாட்டேன். நாங்கள் என்னை எடுக்காட்டி சவந்தான் வரும். எல்லோருமே இந்த வீடியோ பகுதியை பார்த்திருப்பீங்க. இந்த தாயார் பட்ட துன்பத்தை அவர் கூறியிருந்தார். தன்னை நாட்டுக்கு வரவழைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி இந்த தாயாரை உடனடியாக மீட்பதற்குரிய வழிகளை ஏற்படுத்துமாறு அன்போடு கூட கோரிக்கை விடுக்கின்றோம். தயவு செய்து எங்களுடைய பொதுமக்களுக்கான ஒரு கோரிக்கை, நீங்கள் வெளிநாடு செல்வதாயின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்ட்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள். அப்போதுதான் இவ்வாறான இந்த தாயாருக்கு நிகழ்ந்த ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்களை காப்பாற்றக்கூடிய வழிவகைகள் ஏராளமாக இருக்கும். நீங்கள் பதிவு செய்யப்படாத ஏஜென்ட்கள் மூலமாக நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு சென்றால் உங்களுக்கு வேலையில் அல்லது வேறு ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் யாராலையுமே அந்த இடத்தில் உங்களுக்கு உதவ முடியாது என்பதனை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்க. பதிவு செய்யப்பட்ட, அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின்கள் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்ட்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள். உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பல பேர் குடும்ப வறுமை காரணமாக, அதே போல் குடும்ப சூழ்நிலைகள் கஷ்டம் காரணமாக இன்றைக்கு பல பேர் வெளிநாடுகளுக்கு போகிறீங்க. உண்மையாகவே இலங்கையில் இருக்கின்ற போது எந்த விதமான உதவியும் எடுத்துக்கொள்ள